வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு 2025 வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் 15 முதல் 21 வரை 7 நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால மிக குறைந்த கட்டணத்தில் 1 மணி நேர வகுப்பாக அதிகாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். இதுல ஐப்பசி மாதம், இதுலயும் குறிப்பா வெள்ளிக்கிழமைகள்ல பெண்கள் இந்த மாதிரி ஒரு பூஜை முறைகள், கோலங்கள் மற்றும் மலர்கள், இதை தாண்டி இன்னும் என்னெல்லாம் செய்தால் அவர்களுக்கு இன்னும் செல்வ செழிப்பு அதிகரிக்க முடியும். இந்த மகாலட்சுமி பூஜையை இந்த ஐப்பசி மாதங்கள்ல வரக்கூடிய 4 வெள்ளிகள் இருக்கிறது. இந்த வெள்ளிகள்னாலும் இந்த பூஜையை மேற்கொள்ளும் பொழுது அவர்கள் வீட்டில் செல்வ வசியம் அதிகமாக இருக்கும். இப்ப நம்ம இந்த வழிபாடுக்கு பேர் என்ன அப்படின்னா சகஸ்கர லட்சுமி பூஜை தான். மகாலட்சுமியை தாமரை வடிவாக வழிபட போறோம். இன்னொன்னு என்னன்னா, திருப்பார்கடல இருந்து மகாலட்சுமி எழுந்து வரப்ப 1000 தாமரை இதழ்களுக்கு மேலதான் அம்பாள் தோன்றி இருக்கிறார். இந்த குழந்தைகளுக்கு உச்சந்தலையில ரொம்ப சாஃப்டான பகுதி, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சகசரநாம சக்கரம் ஓப்பன் ஆகி இருக்குமா. அதனாலதான் அந்த இடத்த பார்த்து தொடணும். அதனாலதான் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே இந்த சகசரநாமம் அப்படிங்கிற விஷயத்த இயக்கக்கூடியதுதான். மறிக்குழுந்து, தாழம்பூ இதெல்லாம் அவங்களுமே என்ன பண்ணிக்கலாம்னா சூடிக்கொள்ளலாம். தன்னையே ஒரு மகாலட்சுமியாக பாவித்து என்ன பண்ணணும்னா அவங்க அலங்காரம் பண்ணி அழகாக இந்த பூஜையில அமர்ந்து கொள்ளணும். இதுல மந்திரங்கள் சொல்றதுக்கு முன்னாடி தாம்பூலம், வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொன்னு, இந்த வெள்ளிக்கிழமையில கண்டிப்பா எண்ணெய் சட்டி வீட்டுல வைத்தே ஆக வேண்டும். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு எப்பவுமே கனம் உண்டு. அதை தாண்டி ஐப்பசி மாதத்துக்கு நிறைய சிறப்புகள் இருந்தாலும் பெண்களுக்கான வெள்ளிக்கிழமைக்கு எப்பவுமே மகத்துவம் அதிகம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஐப்பசி மாதம் நாம் என்ன கோலம் போடலாம், என்ன பூஜை மகாலட்சுமிக்கு செய்யலாம், என்ன மாதிரி மலர்கள் சார்த்தி வழிபடும் பொழுது இன்னும் நம்மளுடைய வேண்டுதல் மகாலட்சுமியின் செவி வரைக்கும் கேட்கும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஸ்ரீ குரு ஆதித்யன் கிருத்திக் ரோஷன் ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம்மா. ஓம் ஸ்ரீ நம. குருவடி சரணம், திருவடி சரணம். ஒவ்வொரு பதிவுகளும் நம்ம மக்களுக்கு முத்தா கொடுக்குறோம். ஏன்னா எல்லாருக்குமே மகாலட்சுமியினுடைய அனுகிரகம்ன்றது வாழ்க்கை முழுக்க தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். இதுல ஐப்பசி மாதம், இதுலயும் குறிப்பா வெள்ளிக்கிழமைகள்ல பெண்கள் இந்த மாதிரி ஒரு பூஜை முறைகள், கோலங்கள் மற்றும் மலர்கள், இதை தாண்டி இன்னும் என்னெல்லாம் செய்தால் அவர்களுக்கு இன்னும் செல்வ செழிப்பு அதிகரிக்க முடியும்? ஓகேவா. இந்த ஐப்பசி மாதம் குறிப்பா எடுத்துக்கிட்டாலே ஜோதிட முறையில துலாம் மாதம், துலாம் ராசி. துலாம் ராசி சுக்கிரனுக்கு ஆட்சியான மாதம். சுக்கிரனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய மாதமே ஐப்பசி மாதம் தான். ஸோ சுக்கிரனுடைய மாதம், வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிரவாரம். மகாலட்சுமியை இன்னும் நமக்கு வசீகரிக்கக்கூடிய நாளே இந்த சுக்கிரவாரம் தான். ஸோ இந்த மகாலட்சுமி பூஜையை இந்த ஐப்பசி மாதங்கள்ல வரக்கூடிய 4 வெள்ளிகள் இருக்கிறது. இந்த வெள்ளிகள்னாலும் இந்த பூஜையை மேற்கொள்ளும் பொழுது அவர்கள் வீட்டில் செல்வ வசியம் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த துலா மாதம் அப்படிங்கிறது குறிப்பா மாலை நேரத்தை குறிக்கக்கூடியது. மாலை 6 மணி அப்படிங்கிறதா துலா மாதம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்கிறது. அப்ப மாலை நேரத்தை சொல்றதுதான் துலா மாதம். அதனாலதான் மகாலட்சுமி வரக்கூடிய நேரமும் இந்த மாலை 6 மணின்னு சொல்லுவாங்க. அதனுடைய விஷயம் என்னன்னா, இந்த துலாம் ராசி குறிக்கக்கூடிய விஷயம் தான் மாலை 6. ஏன் அப்படின்னா, இந்த சுக்கிரன் அப்படின்னாலே மகாலட்சுமி அம்சம் தான். ஸோ இந்த மகாலட்சுமி வீட்டுக்கு வரக்கூடிய நேரமே இந்த மாலை 6 மணிக்கு மேலதான். அதுதான் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சமமும். குறிப்பா என்ன அப்படின்னா, இந்த குபேரன் அப்படிங்கிறவர் தான் நமக்கு மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக பெற்றவர். அப்ப இந்த குபேரனுடைய செல்வ ரகசியம் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா இந்த துலாம் ராசிக்குள்ளதான் இருக்கு. இன்னொன்னு, துலாம் ராசியோட குறியீடு தெராசு. அப்ப குபேரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே செட்டியார் குணம். அப்ப செட்டியார் அப்படிங்கிற தானியங்கள், அதே மாதிரி நிறைய நகைகள், பணங்கள் இது எல்லாமே அதிகமாக வைத்திருப்பாங்க. அவர்கள் வழிபாடு எப்படி இருக்குன்னா, பணக்கட்டுகளையும், அதே மாதிரி மகாலட்சுமி அருள் எங்க இருக்கு அப்படின்னா இந்த பணக்கட்டுகள், தங்கம், வெள்ளி, இதுதான் நமக்கு எந்த பொருள் விலை மதிப்பு அதிகமாக கூடிக்கொண்டே இருக்கிறதோ அது எல்லாமே மகாலட்சுமி அருள் பெற்றதுதான். அப்ப இந்த பூமியில தங்கமாகட்டும், வெள்ளி ஆகட்டும், இது எல்லாமே ஒவ்வொரு வருடமும் நமக்கு அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம அந்த விலையை பார்த்து இன்னைக்கு என்னன்னா ஆச்சரியம் தான் பண்றோம். ஸோ அந்த விலை மதிப்பு அதிகமாகவே கொண்டிருக்கக்கூடிய இந்த தங்கம், வெள்ளி, இந்த பொருட்கள் எல்லாமே நமக்கும் வசியமாகணும் அப்படின்னா இந்த துலாம் ராசி கான்செப்ட் நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னா, தங்கம் எவ்வளவு விலை வேணா போகட்டும், அந்த அளவுக்கு நமக்கு வருமானம் வந்து அந்த தங்கத்தை நம்ம வீட்லயே அடுக்கி வச்சுக்கலாம் குபேரன் மாதிரி.
அந்த சூட்சமம் ரகசியம் எல்லாமே இந்த ஐப்பசி மாத வெள்ளிக்கிழமை வழிபாடுல நம்ம கொண்டு வர போறோம். அதுதான் இப்ப பார்க்க போறோம்மா. இப்ப ஐப்பசி மாத சிறப்புகள் பத்தி சொன்னீங்க. இதை தாண்டி இந்த வெள்ளிக்கிழமை எல்லாருடைய எதிர்பார்ப்பும். என்ன மாதிரி நெய்வேத்தியங்கள்? சின்னதா இருந்தாலும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நெய்வேத்தியம் வைக்கலாம். இந்த கோலம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் இந்த மாரி கோலங்கள், இந்த மாரி மலர்கள் அப்படின்னா என்ன? இப்ப நம்ம இந்த வழிபாடுக்கு பேர் என்ன அப்படின்னா, சகஸ்கர லட்சுமி பூஜை தான். மகாலட்சுமியை தாமரை வடிவாகவே வழிபட போறோம். இன்னொன்னு என்னன்னா, திருப்பாற்கடல்ல இருந்து மகாலட்சுமி எழுந்து வரப்ப 1000 தாமரை இதழ்களுக்கு மேலதான் அம்பாள் தோன்றியிருக்கிறார். இன்னொன்னு என்னன்னா, மகாலட்சுமியுடைய அம்சமாகவே சொல்லப்படுவது என்ன தாமரை தான். மகாலட்சுமின்னு சொன்ன உடனே நமக்கு கண்ணுல தோன்றது என்ன தாமரை தான். தாமரை மலர்ல அழகாக அமர்ந்திருப்பாங்க. இன்னொன்னு அவங்க முகமும் தாமரை போல மலர்ந்து இருக்கும் மகாலட்சுமியுடைய முகம். ஸோ இந்த தாமரை அப்படிங்கிறது என்னன்னா, குபேரன் கிட்ட இருக்கக்கூடியது சங்கநிதி, பத்மநிதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சங்கநிதி என்ன பண்ணுவாரா, தன்னோட கைகள்ல வலம்புரி சங்கை ஏந்தி இருப்பாராம். இந்த பத்மநிதி என்ன பண்ணுவாரா, வெண் தாமரை ஏந்தி இருப்பாராம். அப்ப இந்த தாமரை அப்படிங்கிறதுக்கும் மகாலட்சுமி நிறைய தொடர்பு இருக்கு. இன்னொன்னு தாமரை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே ரேவதி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியதுதான். அப்ப ரேவதி அப்படிங்கிறது வெண் தாமரை. ரேவதியில யார் உச்சம் அப்படின்னா சுக்கிரன் உச்சம். அது மீன ராசி. அப்ப அதுதான் கால் பாதம். அங்கதான் மகாலட்சுமி என்னன்னா பரந்தாமனுடைய கால் பாதங்கள்ல தான் மகாலட்சுமி உச்சம் அடைகிறா. அதுதான் சுக்கிரனுடைய விஷயம். அப்ப இந்த பத்மநிதி அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இந்த துலா மாதத்துல எடுத்துரைக்க போகிறோம். அப்ப இந்த பத்மம் அப்படிங்கிறது என்னன்னா கோடிகளை நமக்கு சேர்க்கக்கூடியதான். அப்ப இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது சனி சுக்கிர சேர்க்கை, அஷ்டலட்சுமி யோகம், அதே மாதிரி என்னன்னா தானிய லட்சுமி, அன்னபூரணி. அப்ப மனிதன் வாழ்க்கையில தேவையானது என்னன்னா உண்ண உணவு, உடுத்த உடை, இடம். இது மூன்றுத்தையும் அருளக்கூடிய விஷயம் தான் இந்த சகசரலட்சுமி பூஜை. இந்த பூஜையை நம்ம எப்ப செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துல தான். ஏன் அப்படின்னா துலாம் ராசினாலே மாலை நேரம் தான். அப்ப மாலை 6 மணிக்கு மேல இந்த பூஜைக்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம தொடங்குறோம். இதை இன்னும் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை 8 to 9 இந்த பூஜையை பண்ணலாம். இல்ல மாலை 6 மணிக்கு மேலே இந்த பூஜையை நம்ம தொடங்கலாம். இந்த மகாலட்சுமி பூஜை எங்க பண்ண போறோம் அப்படின்னா வீட்டினுடைய வரவேற்பறை. அப்ப வரவேற்பறையினுடைய மத்தியமத்திலையும் இந்த பூஜையை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வரவேற்பறையினுடைய வடமேற்கு திசை, வடக்கு மூலையும் மேற்கு மூலையும் இணையக்கூடிய இடத்துல இந்த பூஜையை பண்ணலாம். அதை சுத்தி நமக்கு ஏன்னா செவுச்ச ஒட்டி இந்த பூஜையை பண்ணக்கூடாது, கொஞ்சம் நகர்த்தி இந்த பூஜையை பண்ணலாம். ஏன் குறிப்பா வடமேற்கு திசையில இந்த மகாலட்சுமி பூஜையை நம்ம வழிபடணும் அப்படின்னா வடமேற்கு திசை துலாம் ராசியை குறிக்கக்கூடியது. அதாவது 12 ராசிகளும் நம்ம வீட்டுல வாஸ்துல 12 திசைகளாக அமைந்திருக்கிறது. ஏன்னா இந்த இடத்துல வடமேற்கு அப்படிங்கிறது துலாம் ராசியை இணைக்கக்கூடியது. அதனாலதான் சேற்றில் பூத்த செந்தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க மகாலட்சுமியை. அப்ப இந்த இடத்துல வடமேற்கு திசையில நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கோலம். என்ன கோலம் போட போறோம்னா அந்த 1000 தாமரைகள் மலர்ந்து இருந்தா எப்படி இருக்குமோ அந்த தோற்றத்தை தான் நம்ம கோலமாக வரைய போறோம். அதுக்கு முன்னாடி அந்த இடத்த மஞ்சள் நீர், லைட்டா மஞ்சள் தூள், அதே மாதிரி பச்சை கற்பூரம், இது எல்லாமே கலந்து அந்த இடத்த என்ன பண்ணிக்கிறோம்னா நம்ம நறுமணத்துக்காக அந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஏன்னா மகாலட்சுமி அமரக்கூடிய ஒரு விஷயம், அதனால அந்த இடத்த என்ன பண்றோம் நல்ல நறுமணம் மிக்க கொண்டு வரும். ஏன் அப்படின்னா மகாலட்சுமினாலே சுக்கிரன் தான். சுக்கிரன் அப்படின்னாலே நறுமணம் தான். அப்ப ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு கிரகத்தை இயக்கும். அப்ப நம்ம சுக்கிரன் அப்படிங்கிறதா சுகபோகம், வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை விஷயங்களும் சுக்கிரன் கிட்ட தான் இருக்கு. அப்ப அவரை வசியமாக்கணும் அப்படின்னாலே நறுமணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பூஜையில என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்த சுத்தம் செய்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கோலத்தை போட போறோம். குறிப்பா இதுக்கு பேரு சகஸ்கர லட்சுமி பூஜை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா சகஸ்கரம் அப்படின்னா 1000. நிறைய விஷயங்களை விட எந்த மந்திரத்துக்கு ரொம்ப வலிமை அப்படின்னா சகஸ்கர நாமம். அதாவது லலித சகஸ்கர நாமம், லக்ஷ்மி சகஸ்கர நாமம், விஷ்ணு சகஸ்கர நாமம், இது எல்லாமே இந்த தாமரையோடய ஒற்றியதுதான். அப்ப இந்த சகஸ்கரநாமம் அப்படிங்கிறது என்னன்னா சகஸ்கரார சக்கரத்தை இயக்கக்கூடியதான். ஆமா. ஏன்னா இந்த சகஸ்கர சக்கரம் 1000 இதழ் கொண்டது. தாமரை விரிந்ததான் சகஸ்கரார சக்கரம். இந்த குழந்தைகளுக்கு இந்த உச்சந்தலையில ரொம்ப சாஃப்டான பகுதி. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சகஸ்கரநாம சக்கரம் ஓப்பன் ஆகி இருக்குமா. அதனாலதான் அந்த இடத்த பார்த்து தொடணும். அதனாலதான் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே இந்த சகஸ்கரநாமம் அப்படிங்கிற விஷயத்த இயக்கக்கூடியதுதான். அப்ப இந்த தாமரை அப்படிங்கிறதும் நமக்கு சகஸ்கரநாமம் சக்கரத்தை இயக்கக்கூடியதுதான். ஏன்னா அதுலதான் மகாலட்சுமி தோன்றியிருக்கிறா. கும்பகோணத்துல சாரங்கபாணி அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்கும். அங்க தென்மேற்கு மூலையில மகாலட்சுமி வீற்றிருப்பா. அந்த மகாலட்சுமி 1000 இதழ் கொண்ட தாமரையில அமர்ந்திருக்கிறா. அங்க என்ன சிறப்பு அப்படின்னா அப்ப மகாலட்சுமி தான் அங்க ரொம்ப தென்மேற்கு மூலைனாலே ஒருத்தர் ஆட்சி செய்யக்கூடிய மூலை. ஆமா. அந்த இடத்துல மகாலட்சுமி வீற்றிருக்கிறா. கோபூஜை, விஸ்வரூப தரிசனம் எல்லாமே மகாலட்சுமி தான் நடக்குது. பெருமாளுக்கு அங்க கிடையாது. அப்போ ஒருத்தருக்கு மகாலட்சுமி போல ஒரு சுக்கிரன் ஆட்சி செய்யணும். இந்த துலா மாசம்னாலே சுக்கிரன் ஆட்சி. அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு சுக்கிரன் ஆட்சி பெறணும். அந்த கோவில் சுத்தி என்ன பாத்தீங்கன்னா வெள்ளி தங்க கடைகள் தான் அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு பெண் ஆட்சி செஞ்சா அந்த இடம் எவ்வளவு செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அந்த ஆலயம். அப்ப அந்த ஒரு நம்ம வீட்டுல செல்வவசியம் சேரணும் அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத எடுத்துரைக்க போறோம். ஸோ அதுதான் இந்த மகாலட்சுமி பூஜையும்.
அப்ப என்ன பண்ண போறோம்னா தாமரை வடிவாக நம்ம வரைய போறோம் இந்த கோலத்தை. கோலம் எந்திரமாக மாறக்கூடியது. எந்திரம் தான் நமக்கு கோலமாக இருக்கிறது. ஸோ இந்த கோலத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா அரிசி மாவால, இந்த அரிசி மாவுலையும் ஏல விதை அதே மாதிரி பச்சை கற்பூரம் இது எல்லாம் அரைத்து இந்த அரிசி மாவு இந்த கோலத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா வரைய போறோம். அதற்கு நடுவுல ஒரு சின்ன தாம்பூலமோ இல்ல வாழை இலையை போட்டு பச்சை அரிசி அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது தங்க நாணயமோ வெள்ளி நாணயமோ இல்ல முத்து நமக்கு என்ன தேவையோ இல்ல இது எனக்கு தகுதிக்கு உனக்கு 5 ரூபாய் நாணயம் தான் இருக்கு அப்படின்னா அந்த 5 ரூபாய் நாணயமும் நம்ம என்ன பண்ணலாம்னா அதுல வச்சுக்கலாம். ஸோ தங்க நாணயம் வெள்ளி நாணயம் முத்து இது எல்லாமே இருக்குனாலும் அதையுமே நம்ம வச்சுக்கலாம். ஸோ பச்சை அரிசியில இது எல்லாமே வைத்து அதன் மேலே நம்ம என்ன பண்ண போறோம்னா குத்து விளக்கை ஏற்ற போறோம். ஏன் குறிப்பா குத்து விளக்கு அப்படின்னா இந்த குத்து விளக்குல இருக்கக்கூடிய பஞ்ச முகங்களும் பஞ்சபூதத்தை இயக்கக்கூடியது. நம்ம வழிபாடு நம்மளுடைய தமிழர்கள் பண்பாடு வழிபாடே பஞ்சபூதங்களே இயக்கிதான். பஞ்சபூதங்கள் தான் தெய்வமாக நம்ம வழிபடுறோம். அந்த பஞ்சபூதம் எப்போ ஒன்றிணையுதோ அப்பதான் நம்ம நினைத்தது நடக்குமா. அப்ப இந்த பஞ்சமுக விளக்கு அப்படிங்கிறது பஞ்சபூதத்தை இணைக்கக்கூடியது. ஒவ்வொரு தீபமும் ஒவ்வொரு பூதத்தை இயக்கக்கூடியது. அப்ப அந்த பூதம் எல்லாம் ஒன்றே சேரும் பொழுது நம்ம அந்த கிட்ட வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் நமக்கு சீக்கிரமாவே கிடைக்குமா. லக்ஷ்மியை தீபலட்சுமியாவும் வழிபடுவாங்க. இன்னொன்னு என்னன்னா இந்த துலா மாதத்துல சூரியன் நீச்சம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த சூரியனுடைய அருள் இருந்தாதான் நவகிரகங்களும் ஆக்டிவேட் ஆக முடியும். ஏன்னா சூரியன்ட்டு இருந்தா நிலவு என்ன ஆகுது அப்படின்னா தன்னுடைய ஒளியை இது பண்ணுது. இன்னொன்னு மற்ற கிரகங்கள் எல்லாமே சந்திரன் வாயிலா தான் நம்ம பூமிக்கு அதனுடைய கிரக அலைகளை ஏற்படுத்துதான். அதனாலதான் சந்திரன் 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஒரு 2 நாள் போகிறாரு இல்லையா. காரணம் சந்திரனை தாண்டி தான் எல்லா கிரகத்தினுடைய விஷயங்கள் எல்லாமே சந்திரனை தாண்டி தான் வருகிறது. அப்ப அந்த சந்திரனுக்கு இவ்வளவு மகிமை. அப்ப அந்த சந்திரனுக்கு இவ்வளவு ஒளி கொடுக்கறது யாருன்னா சூரியன் தான். அப்ப இந்த சூரிய நீச்சமான இந்த துலாம் மாதத்துல நம்ம சூரியனுடைய காரகத்துவமாக இருக்கக்கூடிய இந்த தீபம் அப்படிங்கிறது சூரியனுடைய காரகத்துவம். இதை நம்ம என்ன பண்றோம்னா லட்சுமியாக வழிபடும் பொழுது இன்னொன்னு மகாலட்சுமி 1000 சூரியனுக்கு இணையானவளாம். 1000 சூரியன் இருந்தா என்ன பிரகாசம் இருக்குமோ அது மகாலட்சுமி கிட்ட இருக்குமா. அதனால இந்த தீப லட்சுமியாக இந்த மகாலட்சுமி ஆவாகனம் பண்றோம். நல்ல மலர்ந்த தாமரை அதில் நின்ற கோல குத்து விளக்கு. இதை பார்த்தோம் அப்படின்னா திருப்பார்கடல்ல மகாலட்சுமி அந்த 1000 இதழ் தாமரையில இந்த மகாலட்சுமி நின்ற கோலத்துல நின்ற கோலம் அப்படிங்கிறது உச்ச மகாலட்சுமியை குறிக்கக்கூடியது. அப்ப இந்த குத்து விளக்கு மகாலட்சுமியுடைய அம்சம். அதனாலதான் ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது குத்து விளக்கை கொடுத்து அனுப்பிச்சு விடுவாங்க. முதல்ல தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போகும்போது குத்து விளக்கை தான் முதல்ல அந்த மருமகளை என்ன பண்ணுவாங்கன்னா ஏத்துவாங்க. காரணம் அந்த குத்து விளக்கும் அந்த வீட்டில் வரக்கூடிய மருமகளும் மகாலட்சுமிக்கு இணையானவள் அப்படின்னு சொல்றதுனாலதான். அப்ப இந்த 1000 இதழ் தாமரை அதில் இருக்கக்கூடிய அந்த குத்து விளக்கு இது எல்லாமே நம்ம வீட்டுல நல்ல அந்த மின் விளக்குகளை நிறுத்திட்டு இந்த தீப ஜோதியிலே மகாலட்சுமியை பார்த்தோம் அப்படின்னா அழகாக திருப்பார்கடல்ல இருந்து மகாலட்சுமி தோன்றிய விஷயம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் தேவர்களுக்கு அந்த மலர்கள் அதே மாதிரி இந்த ஐராவத யானை உச்சை சரவஸ் குதிரை 14 பொருட்கள் திருப்பார்கடல்ல இருந்து வந்தது. காமதேனு கல்ப விருட்சம் இது எல்லாமே மகாலட்சுமி தோன்றி அவள் எல்லா தேவர்களுக்கும் கொடுத்தாங்க. அப்ப நம்ம இந்த வழிபாடு செய்யும் பொழுது அந்த மகாலட்சுமி பார்க்கும் பொழுது நமக்கும் அதே மாதிரி பல செல்வங்களை கோடி செல்வங்களை கொடுக்கக்கூடியவளாக மகாலட்சுமி தோன்றுவாள். அந்த நேரத்தில் நம்ம வைக்கக்கூடிய பிரார்த்தனை எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த மகாலட்சுமியை இந்த மாதிரி ஆவாகனம் பண்ணிடும். அதற்கப்புறம் எல்லா பூஜையும் முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா விநாயகர் பூஜை அதே மாதிரி குலதெய்வத்தை நினைச்சு நம்ம பூஜை பண்ணிக்க போறோம். இது எல்லாமே ரெகுலர் ப்ரொசீஜர் தான். பூஜை பண்றதுக்கு முன்னாடி பெண்கள் சிகப்பு நிற ஆடை அது மூலாதார சக்கரத்தை இயக்கக்கூடியது, அது செல்வ வசத்தை கொடுக்கக்கூடியது. அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிற ஆடையில நம்ம பிங்க் பார்டர் அல்லது ரெட் பார்டர் பயன்படுத்தி இந்த புடவைகளை அணிந்து கொள்ளலாம். இது பருத்தி ஆடை ரொம்ப உச்சிதம். பருத்தி ஆடை அல்லது பட்டாடையும் உடுத்திக் கொள்ளலாம். அவர்களுமே வாசனை மலர்கள் என்னன்னா மல்லிகை மறிக்குழுந்து தாழம்பூ இதெல்லாம் அவங்களுமே என்ன பண்ணிக்கலாம்னா சூடிக்கொள்ளலாம். ஸோ தன்னையே ஒரு மகாலட்சுமியாக பாவித்து என்ன பண்ணணும்னா அவங்க அலங்காரம் பண்ணி அழகாக இந்த பூஜையில அமர்ந்து கொள்ளணும். இதுல மந்திரங்கள் சொல்றதுக்கு முன்னாடி தாம்பூலம் வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாயில வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் போட்டுட்டு தான் பூஜையே ஆரம்பிக்கணும். இந்த வெற்றிலைப்பாக்கு தாம்பூலம் ரிஷப ராசியை இயக்கக்கூடியது. ரிஷப ராசியில சுக்கிரன் சந்திரன் ராகு இந்த 3 கிரக சேர்க்கைகள் இருக்கும். அதுதான் தனவசியத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த வெத்தலை பார்க்குல வெற்றலை அதே மாதிரி குல்கோந்த் இந்த பன்னீர் குல்கோந்த் வைப்பாங்க அது போடணும். ஏழை விதை கிராம்பு கொஞ்சம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு வாய் நல்லா மணக்கணும். அப்ப ரிஷபராசி நல்லா ஆக்டிவேட் பண்றதுதான் இந்த தாம்பூலத்தினுடைய கான்செப்ட். ஸோ வெத்தலை பார்க்கு தாம்பூலம் போட்டு சாப்பிட்டு முடித்த பிறகு மந்திரங்களை சொல்ல வேண்டும். என்னென்ன மாதிரியான மந்திரங்கள் சொல்லலாம் அப்படின்னா 108 மகாலட்சுமி தமிழ் அர்ச்சனைகள் செய்யலாம். அதே மாதிரி இந்த நேரத்துல ஸ்ரீ சுக்தம் ஒலிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் சொல்லியிருப்பேன் மகாலட்சுமி சூரியனுடைய அம்சமாக விளங்குகிறாள் அப்படின்னு. ஸ்ரீ சுக்தத்துல அக்னி தேவனே தமிழ்ல அக்னி தேவனே அப்படிங்கிறதா மகாலட்சுமி சொல்லுவாங்க.
ஸோ இந்த ஸ்ரீ சுக்தம் ஒலிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஸ்ரீ சுக்தம் மாலை நேரத்துல ஒலிக்க விடும் பொழுது கண்டிப்பாக மகாலட்சுமி வசியம் நிறைய நம்ம வீட்டுக்கு வரும். ஏன்னா கோமாதா லட்சுமியோட அம்சம். கோமாதா எப்ப நம்ம வீட்டுக்கு வருது? மாலை நேரத்துல மாலை தான் அது நேரம். எல்லாமே ஆமா. நம்ம வீட்டுக்கு வந்து அடைக்கலம் ஆகுது. அப்ப இது எல்லாமே இந்த துலாம் ராசி கான்செப்ட். ஸோ ஸ்ரீ சுக்தம் தெரிந்தவர்கள் படிக்கலாம். அல்லது நம்ம என்னன்னா வீட்ல மொபைல்ல ஒலிக்க ஒலிக்க விட்டு விடலாம். கேட்கலாம். அந்த நல்ல சாம்பிராணி புகை, அதே மாரி ஊதுபத்தி, நல்ல மணமான ஊதுபத்தி, குறிப்பா பைனாப்பிள் ஊதுபத்தி. பைனாப்பிள் ஊதுபத்தி வந்து துலாம் ராசி இயக்கக்கூடியது. ம். சுவாதியில இருக்கக்கூடிய அந்த தேன் தேன் போட கூட்டு. குறியீடு இது ம். எல்லாமே இந்த பைனாப்பிள்ல இருக்கு. ஸோ பைனாப்பிள் நமக்கு அஷ்டலட்சுமி யோகத்தை குடுக்கும். ஸோ நெய்வேத்தியத்துல நல்ல பழங்கள், குறிப்பா மகாலட்சுமிக்குரிய மாதுளை பழம், அதே மாதிரி இந்த மாதுளை பழம் அப்படிங்கிறது என்ன, பெண்ணினுடைய யுட்ரஸ குறிக்கக்கூடியது மாதுளை பழம். மகாலட்சுமி அப்படின்னாலே சுக்கிரன், சுக்கிரன்னாலே இந்த கர்ப்பப்பை விஷயங்கள் எல்லாமே சுக்கிரன் தான். ஸோ அந்த மாதுளை பழம் அப்படிங்கிறது கர்ப்பப்பையை இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடியது. பெண்ணினுடைய யுட்ரஸ் போல தான் மாதுளை பழமும் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முத்துக்களும் ஒவ்வொரு முட்டைகள். ஓகே. ஓகேங்களா? ஸோ மாதுளம் அப்படிங்கிறது நமக்கு மகாலட்சுமி பூஜையில ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ மாதுளை, அதே மாதிரி அன்னாசி பழம், மாம்பழம் எல்லா பழ வகைகளும் அம்பாளுக்கு வைக்க போகிறோம். அதே மாரி நெய்வேத்தியத்துல குறிப்பா பைனாப்பிள் கேசரி வைக்கலாம், பால் பாயாசம் வைக்கலாம். இன்னொன்னு வெள்ளை நிற உணவுகள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பால் பொங்கல், பால் பாயாசம் இந்த மாரியான விஷயங்கள் நம்ம நெய்வேத்தியம் பண்ணி வச்சுர்றோம். ஸ்ரீ சுக்தம் ஒலிக்க விடுறோம். இதுதான் நெய்வேத்தியம், மந்திரங்கள். இது எல்லாமே இந்த பூஜையில விளக்கு ஒளிகள்ல மட்டும் தான் பண்ணணும். இருட்டுல தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா அது மாலை நேரம். அப்ப எல்லா லைட்டையும் அணைச்சிட்டு ஆமா. தீப ஒளியில மட்டும் தான் தீப பண்ண ஒளியில முடியும். இந்த மகாலட்சுமி நமக்கு நின்று அருள் புரியக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கும். ஸோ எல்லாருமே இந்த மந்திரங்கள் சொல்லி என்ன மலர்கள் அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னா, வில்வ மரம். அதாவது வில்வ இலை வந்து மகாலட்சுமியோட கைகள்ல இருந்து உருவானதா. ஸோ மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது வில்வம். இன்னொன்னு சகல பாவங்களையும் தீர்க்கக்கூடியது வில்வம். ஸோ நமக்கு திருச்சியில ஒரு ஆலயம் முசிறியில இருக்கு. இந்த ஆலயத்துல மகாலட்சுமி வில்வ மரத்தடியில இருக்கிறாங்க. ஸோ 16 செல்வங்களையும் பெற்றுத் தரக்கூடியது என்ன அப்படின்னா, வில்வ இலையால மகாலட்சுமி அர்ச்சனை பண்றது. ஸோ வில்வ இலை, அதனுடன் மல்லிகை மொட்டு. இது 2த்தையும் இணைச்சு நம்ம என்னன்னா 108 போற்றிகள் சொல்லணும். மா இலை கிடைச்சாலும் ரொம்ப உசிதம். மா இலையும் மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ மா இலை, வில்வ இலை, அதே மாதிரி என்னன்னா மல்லிகை. இது 3ஆலையும் மகாலட்சுமி அர்ச்சனை பண்ண போறோம். வாசனை மலர்கள் எல்லாமே பயன்படுத்திக் கொள்ளலாம். தாமரை, அதே மாதிரி செண்பக மலர்கள், தாழம்பூ, இதை வாசனை மலர்கள் எல்லாமே அம்பாளுக்கு சூடி அவளை வழிபடும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, அதே மாதிரி செல்வ செழிப்பு, நம்ம வீட்டில் அபரிவிதமான செல்வ சேர்க்கை ஏற்படும். இந்த ஐப்பசி மாதத்துல இந்த மாதிரியான முறைகள்ல மகாலட்சுமி வழிபடணும். அதனாலதான் இதற்கு பேரு சகஸ்ர லட்சுமி பூஜை அப்படின்னு சொல்லியிருப்பேன். சகஸ்ரம் அப்படின்னா 1000, அதே மாதிரி தாமரையை குறிக்கக்கூடியது. ஸோ இந்த பூஜையில முக்கியமா 8 தாமரைகள். இந்த 8 தாமரைகளை அந்த குத்து விளக்குக்கு சுற்றி வைக்க வேண்டும். ம். அது வெண்தாமரை இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்ல எனக்கு செந்தாமரை கிடைச்சாலும் ஓகே. ஸோ இந்த தாமரைகள் 8 தாமரை, 8 லக்ஷ்மி. ஸோ இந்த குத்துவிளக்க சுற்றி இந்த 8 தாமரைகள் நம்ம வைக்க போறோம். இதனோட நம்ம வீட்டில நல்ல தானியங்கள், நல்ல பருப்பு வகைகள், எல்லா தானியங்களும் நிரம்ப வைக்க போறோம். ஸோ இந்த மகாலட்சுமி நம்ம வீட்டில தோன்றி அங்க இருக்கக்கூடிய அத்துணை தானியங்களும் அமிர்தமாக மாறுமா. ஸோ அன்னைக்கு வாங்கக்கூடிய தானியங்கள் எல்லாமே நம்ம அந்த லட்சுமி முன்னாடி வைக்கும் பொழுது நம்ம வீட்டில என்னைக்குமே அன்னக்குறைவு வராது. இன்னொன்னு இந்த வெள்ளிக்கிழமையில கண்டிப்பா எண்ணெய் சட்டி வீட்டுல வைத்தே ஆக வேண்டும். ஏன் ம். அப்படின்னா துலாம் ராசியில சனி உச்சம், சுக்கிரனுடைய வீடு, சனி பிளஸ் சுக்கிரன். அப்ப சனி அப்படின்னா இரும்பு சட்டி, இன்னொன்னு எண்ணெயுமே என்னன்னா சனி தான். எண்ணெய் வித்துக்கள் எல்லாமே குறிக்கக்கூடிய சனி பகவான் தான். ஸோ நம்ம வீட்டுல எண்ணெய் சட்டி வைக்கிறோம். அதுல எந்த இனிப்பு போடலாம் அப்படின்னா பூந்தி, அதிரசம், லட்டு, ஜிலேபி. இப்ப ஜிலேபி என்ன நிறத்துல இருக்குன்னா ஆரஞ்சு நிறத்துல ஆரஞ்சு இருக்கும். நிறம். அதுவுமே மகாலட்சுமி குறிக்கக்கூடியதுதான். அதே மாதிரி என்னன்னா பூந்தி அப்படிங்கிறது குரு காரகத்துவம், அதிரசம் அப்படிங்கிறது குரு காரகத்துவம். இது எல்லாமே நம்மளால எது முடியுதோ நம்ம கையால ஏதாவது ஒரு இனிப்பு எண்ணெய் சட்டியில போட்டு மகாலட்சுமி வழிபடும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டுல அஷ்டலட்சுமி யோகம் ஏற்பட்டு இந்த சகஸ்ரலட்சுமி பூஜை மூலமாக நிறைந்த செல்வங்கள். தங்க விலை எவ்வளவு ஏறினாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டுல தங்கம் குமியல் போல இருக்கணும்னா இன்னைக்கு உங்க வீட்டுல தானிய குவியல் அதிகமாக இருக்கணும். ஸோ மகாலட்சுமி இதன் முறையில நீங்க வழிபடும் பொழுது உங்க வீட்டுல அனைத்து விதமான செல்வங்களும் சேரும். அருமை. ஏன்னா ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு பலம் இருக்கு. குறிப்பாக இந்த ஐப்பசி மாதம், அதுவும் ஏன்னா துலாம் மாதம் 7ஆம் பாவம், ம். அதிலும் சுக்கிரன். அதனால சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயத்த நிறைய பண்றதுனால நமக்கு இன்னும் வந்து சுக்கிர அவசியம் வீட்ல அதிகமா இருக்கும்னு நம்ம ஒரு தெளிவான விளக்கத்தோட இந்த பதிவு கொடுத்துருக்கோம். எல்லோருக்கும் பயனுள்ளதா இருக்கும். நன்றி. நன்றிமா.